சரி, நம்ம இப்போ எத பத்தி பார்க்க போறோம்னா, டென்சஸ பத்தி தான். டென்சஸ் சாப்டர்ல நெறைய இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூனிட் 7 நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நெறைய பார்த்துருக்கோம். அந்த எக்சர்சைஸ் எல்லாத்தையுமே நான் சொல்லிக் குடுத்தது எல்லாமே திரும்ப எடுத்து பாருங்க. ரிப்பீட்டடா இது ஃபுல்லாவே எல்லா 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 எக்சர்சைஸும் போட்டு பார்த்தீங்கனாலே, நீங்க வந்து அதுல வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ நம்ம எத பத்தி பார்க்குறோம் அப்டின்னா, இப்போ ஒரு எக்சர்சைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆ அதுல போட்டிருக்கு பாருங்க. டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டூ கம்ப்ளீட் இதான் போட்டிருக்கு பாரு. டிக் த கரெக்ட் ஆப்ஷன் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். சரிங்களா? த கிளைமேட் ஆஃப் த சிட்டி சரிங்களா? த கிளைமேட் ஆஃப் த சிட்டி டேஸ் மைல்ட் அண்ட் பிளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரிங்களா? பாருங்க. த கிளைமேட் ஆஃப் த சிட்டி டேஸ் மைல்ட் அண்ட் பிளசன்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். சரியா? இது பார்த்த உடனே நீங்க ஈஸியா தெரியல அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்றேன். எப்பவுமே ரெகுலரா நடக்கிறது, அடிக்கடி நடக்கிறது அதுக்குள்ள என்ன போடுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் போடுவாங்கன்னு பார்த்தோம். அப்படிதானே? ரெகுலரான ஹேபிட் நம்ம தினமும் என்ன பண்றோம்? ஸ்கூலுக்கு போறது. ரொட்டீனான ஒரு விஷயத்த பண்ணச்சுல வந்து இது சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதே மாதிரி இதுல என்ன வேர்ட் போட்டிருக்கு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம். நெறைய நேரத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெறைய நேரங்களில் அப்படின்ட்டு போட்டிருக்கு. அதிகம் அப்படின்னா என்னது? ரெகுலரா நடக்கிற மாரி. சரிங்களா? த கிளைமேட் ஆஃப் த சிட்டி டேஸ் அப்படின்னா ரிமைன்ஸ். ரிமைனிங்கிறது வந்து என்னன்னா டெம்பரரியா நடக்கிறது. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹி இஸ் ஈட்டிங். இந்த டெம்பரரி அந்த ரெகுலரா விட்டு விட்டு ஒவ்வொரு நேரம் நெறைய நேரங்கள்ல நடக்கிறத வந்து காமிக்கிற சொல்லச்சொல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றாங்க. அது ஆன்ஸரே உங்களுக்கு போட்டிருக்கும். ஓ! நம்மளுக்கு ஆன்ஸர் வந்து பி அப்படின்னு தெரியிறது விஷயம் கிடையாது. எதுக்காக பி ஆன்ஸர் அப்படிங்கிறது தான் மெயினா நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்திருக்கு அப்படின்னா ரிமைன்ஸ் அப்படின்னா அடிக்கடி அதோட மீனிங் சும்மா மோஸ்ட் ஆஃப் த டைம் நினைக்க கூடாது. ரெகுலரா மோஸ்ட் ஆஃப் த டைம்னு என்னது அடிக்கடி ஒவ்வொரு நிறைய ரிப்பீட்டடா நடக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கச்சுல வந்து என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்சரை பார்த்து கூட நீங்க செய்யலாம். ஆனா உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. இல்ல போட்டிருக்கு பாருங்க. ஒன் டே ஹி டேஷ் இன்டு அ ஹோட்டல் இன் ஊட்டி எ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. ஒன் டே ஒரு நாள் அப்படின்னு போட்டிருக்கு. ஹி டேஷ் இன்டு அ ஹோட்டல். சரியா? இன்டு அ ஹோட்டல் இன் ஊட்டி எ பியூட்டிஃபுல் சிட்டி இன் தமிழ்நாடு. சரிங்களா? இது வந்து விட்டுருங்க. இது வந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸும் இது இது உங்களுக்கு தெரியும். ஃப்ரேஸ பத்தி படிக்கச்சுல இந்த ஒவ்வொரு சென்டென்ஸ்லயுமே நிறைய விஷயத்துல நம்ம கத்துக்கலாம். இப்போ ஒன் டே ஹி டேஷ் இன்டு ஹோட்டல் இன் ஊட்டி அப்படின்னு போட்டிருக்கு. ஒன் டே ஹி வில் பி அ டாக்டர். ஹி வில் ஹி வில் பி புக்கிங் இன்டு அ ஹோட்டல் அப்படின்ட்டு இல்ல நிறைய வரலாம். இதுல ஆனா பாருங்க ஹி புக்கிங் வெர்பே இல்லாம இருக்கு. சரிங்களா? வெர்பே இல்லாம இருக்கு. வெர்ப்லாம் என்னது? அ கன்டினியூஸ்னா இஸ்ன்னு போடணும், இல்ல வாஸ்ன்னு போடணும். ஏதாட்டி போட்டிருக்கணும். எதுவுமே இல்லாம போட்டிருக்கு. இல்லன்னா இப்படி கமா போட்டிருந்தாங்கன்னா, ஐஎன்ஜி மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. கமா போட்டு யூஸ் பண்றத கமா போட்டுட்டு இருந்தது அப்படின்னா, அதுக்குன்னு என்ன என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புக்கிங்ன்னு போட்டிருக்கு. இது பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு கிடையாது. பக்கத்துல கமா போட்டு புக்கிங்ன்னு போட்டிருந்ததுன்னா வரும். சரிங்களா? அது வந்து என்னன்னா, பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸு. அது வந்து ஃப்ரேஸ் படிக்கச்சுல பார்த்துக்கலாம். ஆனா, இங்க எதுவும் கமா எதுவும் போடல பார்த்துக்கோங்க. ஒரு இது படிக்கச்சுல நம்ம டீட்டெயில்டா படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து தப்பா கரெக்ட்டான்னு தெரியும். இதுல வந்து கமா எதுவுமே போடல. பக்கத்துல கமா போட்டு எதுவுமே இல்ல. அப்படின்னா பக்கத்துல டேஷ் மட்டும் போட்டிருக்காங்க. அதனால புக்கிங்கிறது வராது. சரிங்களா? கமா போட்டிருந்தாங்கன்னா யோசிக்கணும். புக்கிங் வருமா? வராதா? அப்படின்ட்டு யோசிக்கணும். சரிங்களா? அப்படி ஒரு சென்டென்ஸ் இருந்ததுன்னா, வருமா? வராதான்னு யோசிக்கணும். கமா எதுவுமே போடல. சரிங்களா? சரி. வாஸ் புக்கிங் கரெக்ட்டா? புக்டு கரெக்ட்டா? அப்படின்னா, ஒன் டே இது பாஸ்ட்ட காமிக்குது. ஓகே இருக்கட்டும். ஆனா, இதுல பாருங்க. இன்டு அ ஹோட்டல். ஒன் டே ஹி புக்டு இன்டு ஹோட்டல் இன் ஊட்டி. அப்படின்னா இன் ஊட்டின்னு வரச்சுல, ஊட்டில இருக்கும்போது அப்படின்ன மாதிரி மீனிங் வருது. சரிங்களா? ஊட்டில இப்ப இருக்குச்சுல்ல, ஊட்டில இருக்கும்போது. ஊட்டில ஒரு டூருக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க இருக்கும்போது. அது பாஸ்ட்ட காமிக்குது. பாஸ்ட் என்னது? ஊட்டில என்னைக்கோ ஒரு நாள் இருந்திருக்கான். பாஸ்ட் டைம்ல ஏதோ ஏதோ ஒரு நாள். முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த காமிக்குது. ஊட்டிங்கிறது வந்து என்னது? பாஸ்ட்டான ஒரு டைம காமிக்குது. ஊட்டில என்னைக்கோ ஒரு நாள் இருந்திருக்கான். போன வருஷம் ஏதோ ஒரு நாள் இருந்திருக்கான். அதனால எஸ்டர்டே 2004 அப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணாம ஊட்டின்னு போட்டிருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம்
கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும். அப்படின்னா ஊட்டில நடக்கிற ஒரு விஷயத்த டைம் சொல்லாம உணர்த்தியிருக்காங்க. அப்படின்னா என்னது? புக்டு தான் கரெக்ட். சரிங்களா? நான் சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். அடுத்து பாருங்க. யூ வில் certainly rewards for what you are doing. சரியா? யூ வில் certainly rewards. யூ வில் certainly rewards for what you are doing. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு வந்து சன்மானம் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. யூ வில் இதுல பாருங்க. யூ வில் கெட் யூ வில் certainly கெட் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா யூ பக்கத்துல வில் வந்தது, வில் போட்டு கெட்டு போட்டோம்னா யூகத்தை குறிக்கும். ஐ வில் கம் அப்படின்னு சொல்லுவோம். நான் வருவேன். உறுதியா வருவேன்னு சொல்றது இல்ல. ஐ வில் கம். அடுத்தது ஹீ வில் கம் அப்படின்லாம் சொல்றதுலாம் உறுதியா சொல்றது இல்ல. ஒரு ஒரு என்னது ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிறதா நடக்கும், நடக்காம இருக்கலாம். அப்படின்னு சொல்லி ஐ ஷால் கம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா வருவோம், வராம இருப்போம். சரிங்களா? வருவோம், நாங்க வாரோம் அப்படின்னு சொல்றது. ஆனா உறுதியா சொல்லலாம். இங்க வார்த்தையை பாத்தீங்களா? certainlyன்னு போட்டிருக்கு. இந்த certainlyன்னு வார்த்தை போட்டிருந்தாலே சரியா? இந்த certainlyன்னு இந்த வார்த்தை போட்டிருந்தாலே அப்படின்னா என்னது? இந்த வில் பக்கத்துல கெட்டு வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயுமே நம்ம 5, 5 இது படிக்கலாம். யூ வில் certainlyன்னு போட்டிருக்கு. certainlyன்னு உறுதியானன்னு அர்த்தம். சரிங்களா? ஐ மே கம் அது ஐ ஷால் கம்ங்கிற அர்த்தம். அதே மாதிரி யூ வில்லாம் வந்துடுச்சுன்னா அது எப்பவுமே என்னதுன்னா உறுதியான விஷயத்த குறிக்காது. ஃபியூச்சர்ல நடக்குங்கிறது உறுதியா இல்ல. உறுதியோ இல்லாமயும் இருக்கலாம். சரிங்களா? அதனால ஃபியூச்சர்ல நடக்கிறது நம்ம உறுதியா வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால certainly வர்றதுனால சிம்பிள் ஃபியூச்சர் கிடையாது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்தது இது வந்து சம்மந்தமே இல்ல. வில்லு பக்கத்துல வருது. என்னென்னமோ போட்டிருக்காய்ங்க. சரிங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டு விட்டுருக்காய்ங்க. சம்மந்தமே இல்லாம போட்டு விட்டுருக்காய்ங்க. அடுத்து பாருங்க. வில் பி கெட்டிங் வரும். வில் வாஸ் கெட்டிங் வருமா? வராது. டென்ஸ நீங்க 12 டென்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த ஸ்ட்ரக்சரே இருக்காது. வில்லு பக்கத்துல பி போட்டு கெட்டிங் வரணும். சரிங்களா? யூ வில் certainly பி கெட்டிங் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கு ரிவார்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இத வச்சு நீங்க பார்த்தீங்கனாலே இது எல்லாமே தப்பு. இதுதான் கரெக்ட்ன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். சரிங்களா? பட் என்னன்னா இது எது எதுக்கு வராது அப்படிங்கிற மீனிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இன்னும் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருந்தாங்கன்னா, அப்படின்னா நம்மளுக்கு எலிமினேட் பண்ண தெரியணும். இந்த கெட் இருக்கா, வில் இருக்கு. அப்படின்னா சேட்டன்லின்னு வார்த்தை போட்டிருக்காங்க. சேட்டன்லின்னு வார்த்தை இருந்ததுன்னா, வில்லு பிளஸ் சிம்பிள் ஃபியூச்சர் வரக்கூடாது. வில்லு பக்கத்துல இந்த காம்பினேஷனே வராது. அந்த மாரி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் ரிவார்ட்ஸ். சரியா? டூ யூ டூ யூ டேஷ் த டே வி மூவ்ட் த பியானோ அப்ஸ்டேர்ஸ். டூ பக்கத்துல டூ, டிட், டஸ் இதெல்லாம் வந்ததுன்னா, பக்கத்துல வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் இருக்கணும். சரிங்களா? பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பும்பாங்க. பேஸ் வேர்டும்பாங்க. ஒரிஜினல் வெர்பும்பாங்க. இந்த மாதிரிலாம் நெறைய சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. டூ பக்கத்துல ஈடி போட்டிருக்கு வராது. சரிங்களா? ஹேவ் போட்டிருந்தா ரிமெம்பர்டுன்னு வரணும். டூ போட்டா வராது. ஆர் போட்டு இது கன்டினியூஸா இருக்கு. அதுவும் வராது. ஏன்னா டூ போட்டிருக்கு. டூ பிளஸ் வெர்பு தான். இது ஹேட் போட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இதெல்லாம் வராது. சரிங்களா? இதுவும் வராது. டூ பக்கத்துல எப்பவுமே ஒரிஜினல் வெர்ப் தான் வரும். டூ யூ. யூ டூ நாட் ரிமெம்பர். ஹி டஸ் நாட் ரிமெம்பர். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். டூ வந்துச்சுனாலும் ஒரிஜினல் வெர்ப் தான் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்து பாருங்க தெரிஞ்சிடும். சரிங்களா? த ரெயின் கம்ப்ளீட்லி டேஷ் அவர் டே. சரிங்களா? இதுல என்ன போட்டிருக்கு? கம்ப்ளீட்லின்னு போட்டிருக்கு. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்ல முழுமையா முடிஞ்ச மாதிரி சொல்றாங்க. த ரெயின் கம்ப்ளீட் டேஷ் அவர் டே. இந்த 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 மழை வந்து என்னச்சு இன்னைக்கு முழு நாள்லயும் நாசப்படுத்திட்டு நம்ம ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாம நாசப்படுத்திட்டு அப்படின்னு சொல்றோம். இஸ் ஸ்பாயிலிங் போட முடியாது. ரெயின் இஸ் ஸ்பாயிலிங் அப்படின்னா இப்போ டெம்பரரியா ரெயின் இஸ் ஸ்பாயிலிங் த மேட்ச் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஓகே. ஏன்னா இப்போ மேட்ச் நடக்கிற நேரத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு நாளையே நாசம் பாக்கிடுச்சுன்னு முடிஞ்சதா சொல்றாங்க. அப்பனா ஸ்பாயில்ட்டுங்கிறது என்ன ஆகும்? ஸ்பாயில்டுங்கிறத வரும். கம்ப்ளீட்டான முடிஞ்ச விஷயத்த சொல்றாங்க. இதுக்கு எஸ்டர்டே இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? அதனால நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த டென்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதை காமிக்கிறாங்க. த ரெயின் கம்ப்ளீட்லி டேஷ் அவர் டே. முடிஞ்ச ஒரு விஷயத்த முழுமையா சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா பேசிவ் வாய்ஸ்ல போட்டிருக்கு. இதுவும் பேசிவ் வாய்ஸ்ல போட்டிருக்கு. ரெயின் வந்து ஸ்பாயில் பண்ணுது. சரிங்களா?
அதனால இதுல வந்து என்னதான் வரும் அப்படின்னா ஸ்பாயில்ட் தான் வரும். சிம்பிள் பாஸ்ட். ஆன்சர் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே எதுக்கு வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். முழுமையா நாசப்படுத்திட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சத காமிக்கிறதுனால வேற எதுவுமே வராது. இஸ் ஸ்பாயிலிங் வரவே வராது. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டென்சஸ்ல தப்பு இருக்கு. இதுவும் வராது. சரிங்களா? அடுத்தது. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அக்பர் டேஷ் த கிங் அட் த ஏஜ் ஆஃப் 15. சரிங்களா? இதுல பாருங்க ஹேட் பிகம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காங்க. இது பிரசன்ட் டென்ஸ்ல குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுவும் பாஸ்ட் கன்டினியூஸ்ல டெம்பரரியா ஒரு இது நடக்கிற மாதிரி குடுத்துருக்காங்க. ஆனா, இதுல வர்றது சி தான் வரும். ஏன் அப்படின்னா, இது வந்து டெம்பரரி ஆக்ஷன காமிக்கிறதுக்கு வாஸ் பிகமிங். பிகம்ங்கிறத அடிக்கடி என்ன பண்ண மாட்டாங்கன்னா, மோஸ்ட்லி ஹி பிகம்ஸ் அ டாக்டர் அப்படிங்கிறது இந்த பிகம்ங்கிற வெர்ப வந்து கன்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. அத வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹி இஸ் பிகமிங் அப்படின்லாம் வராது. சரியா? ஹி அதனால ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சு போடுறது வந்து என்னன்னா, சிம்பிள் பாஸ்ட் தான். சரிங்களா? அதனால அக்பர போட்டிருக்காங்க. முன்னாடி நடந்தது. அது ஒரு ரீசன் ஓகே. அத வச்சு நீங்க இமேஜின் பண்ணி போட்டுறலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ங்கிறது எப்ப யூஸ் பண்ணுவோம்? ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்கச்சுல தான் இந்த டென்ஸ போடணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி தான் இந்த டென்ஸ போடணும். அப்படி எதுவுமே குடுக்கல. சரிங்களா? ஆஃப்டர் த சடன் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் இது ஒரு ஃப்ரேஸ் சரிங்களா? இதுல வெர்பே இல்ல. ஒரு வெர்ப் இருந்ததுனா தான் அதுக்கு முன்னாடி இத காமிக்கச்சுல்ல, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம காமிக்க முடியும். சரிங்களா? இது ஒரு ஃப்ரேஸ். அதனால இத வந்து இந்த இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ட நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஆ இது சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. அதனால யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஆ அடுத்தது வந்து இத பாருங்க. வாஸ் பிகமிங் டெம்பரரி ஆக்ஷன காமிக்கிறது. சரிங்களா? ஒரு முன்னாடி நடந்த ஒரு குறிப்பிட்ட தொடர்ச்சியா ஒரு டெம்பரரியா நடந்த விஷயத்த காமிக்கிறது. அது வராது. அதனால பிகம் அப்படின்னு வந்ததுனாலே மோஸ்ட்லி ஐஎன்ஜி ஃபார்ம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாய்ங்க. அதனால பிகேம்ங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப டிப்ஸ்னா அந்த மாரி வச்சுக்கலாம். அடுத்தது 7வது நம்பர் கொஸ்டின் பார்க்கலாம். சரி. இது உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு தெரியும். இந்த பிஃபோர்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இது பிஃபோர் த போலீஸ் குட் ரீச். பிஃபோர் த போலீஸ் குட் ரீச் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? பிஃபோர் அப்படின்னு வந்துச்சுனாலே கொஞ்சம் ஈஸியா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட வேண்டியது. இந்த இடத்துல சப் உங்களுக்கு ட்ரிக்குமா சொல்றேன். இது பாஸ்ட்ல குடுத்துருக்காய்ங்க. அதனால என்னது? இது பாஸ்ட்ல குடுத்து இந்த பிஃபோர்ங்கிற மாரி குடுத்திருந்தாய்ங்கன்னா, வர்ற ஆன்சர் மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அதுக்குன்னு இப்படி கண்மூடித்தனமா படிக்கக்கூடாது. புரிஞ்சு தான் படிக்கணும். ஆ இது இருக்கு, பிஃபோர் இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிஃபோர வச்சு சிம்பிள் பிரசன்ட் போட்டுட்டு, அத ஃபியூச்சர்ல காமிக்கிற மாதிரியும் போட்டு இது பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாரி யூஸ் பண்ணுவாங்க. அதனால டென்ஸ வச்சு கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கச்சுல இது பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்லச்சுலயே உங்களுக்கு புரிஞ்சிரும். சொல்லி பாருங்க உங்களுக்கு மீனிங் ஈஸியா புரிஞ்சிரும். த கிரிமினல் had escaped. The criminal had escaped the place before the police could reach. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எஸ்கேப் ஆயிருந்தாங்க. போலீஸ் வந்த பிறகு எஸ்கேப் ஆயிருக்க மாட்டாங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எஸ்கேப் ஆயிருந்தாங்க. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி முன்னாடி ஃபர்ஸ்ட் நடந்தத காமிக்கிறதுனால ஹேட் எஸ்கேப்டு போட்டிருக்காங்க. சரிங்களா? இதுல வேற எதுவுமே வராது. வில் எஸ்கேப்னா என்ன? வில் எஸ்கேப் போட்டா எப்படி இருக்கும்? வில் வரவே வராது. ஏன்னா, இது வந்து என்னது? ஆ இது வந்து என்னன்னா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. கூட்டு போட்டு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. இஸ் எஸ்கேப்பிங் வராது. இது கூட்டு போட்டு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அத வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். வாஸ் எஸ்கேப்பிங் வரவே வராது. ஏன்னா, அவங்க போலீஸ் ரீச் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னது கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வருது. அப்படின்னு ஒரு மாதிரி என்னது அது அது மீனிங்கே நல்லாவே இருக்காது. சரிங்களா? அது தப்பு தான். ஆனா ஹேட் எஸ்கேப்டுங்கிறது கரெக்ட். அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க போயிருந்தாங்க. அப்படிதான் வரும். அப்படித்தானே? போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி ரவுடிங்க எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. அடுத்து 8வது பாருங்க. They dash all the arrangements before the guest's arrival. They dash all the arrangements before the guest arrival. சரிங்களா? ஆ இது வந்து ஒரு ஃப்ரேஸ் தான். பிஃபோர் பார்ட்டிசிபிள்
ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் பிஃபோர் போட்டு சரிங்களா? இதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ்ன்னு சொல்றாங்களா அப்படின்னு சும்மா எழுதி வச்சுக்கோங்க ஓரத்துல. ஓகே மேபி மேபி வந்து ஃப்ரேஸ் படிக்கச்சுல ஓகே இது இதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். ஒண்ணு படிக்கச்சுல கூட 2 படிச்சுக்கலாம். இது ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அட்வர்பியல் இட் கம்ஸ் அஸ் அன் அட்வர்பியல் ஃப்ரேஸ். இது வந்து ஒரு ப்ரிப்போஷன்ல ஆரம்பிக்கிறதுனால ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஆனா இத இந்த சென்டென்ஸ்ல அட்வர்ப் வரதுனால இது அட்வர்பியல் ஃப்ரேஸ்ம்பாங்க. சரிங்களா? அட்வர்ப் ஃப்ரேஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. அட்வர்பியல் ஃப்ரேஸ். The phrase comes instead of adverb. Uh, the phrase comes instead of adverb or adverb phrase is called as adverbial phrase. சரிங்களா? அது நம்ம டீடைல்டா பாக்கச்சுல பார்க்கலாம். ஓகே ஜஸ்ட் இத பத்தி சும்மா சொல்லிக்கிட்டேன். இல்ல பாருங்க they dash all the arrangements before the guests arrival. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்பாங்க. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? அந்த மாதிரி சொல்றது. will have made. They will have made all the arrangements before the guests arrival. கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்னது? அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? அடுத்து பாருங்க. இது வந்து டென்ஸே தப்பு. சரிங்களா? இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ்லயே இல்ல. அதனால இது தப்பு. had been making அப்படின்னா ஒரு டியூரேஷனை காமிச்சாங்க அப்படின்னம்னா நம்ம இது சொல்லலாம். டியூரேஷன் காமிச்சாங்கன்னா இது ஒரு டெம்பரரி ஆக்ஷன். பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. சரிங்களா? இது பாஸ்ட் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்ல. ஆனா பாஸ்ட்ல போட்டிருக்கு. டெம்பரரி ஆக்ஷனுக்கு மட்டும் தான். நம்ம என்ன சொல்லுவோம்? கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்னது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சென்டென்ஸை வச்சு நீங்க இப்படி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லி பார்க்கறதுலயே உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிரும். சரிங்களா? will have made. சரி. அடுத்து பாருங்க. சபித்ரா dash her job by tomorrow evening. சபித்ரா dash her job by tomorrow evening அப்படின்னு போட்டிருக்கு. அதோட மீனிங் என்னது? நாளைக்கு ஈவினிங்குள்ள அவ என்னது அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணியிருப்பா. மீனிங்கே அதான். வில் ஹவ் கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வில் பி கம்ப்ளீட்டிங்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணி கொண்டு இருந்து இருப்பாங்க அப்படின்னு மாதிரி. கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் ஆன மாதிரி சொல்றது. சபித்ரா வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஹர் ஜாப் பை டுமாரோ. சரியா? சபித்ரா வில் ஹேவ் கம்ப்ளீட்டட் ஹர் ஜாப் டுமாரோ ஈவினிங். நாளைக்கு ஈவினிங்குள்ள டுமாரோ ஈவினிங்குள்ள சபித்ரா வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. யூகத்துல சொல்றது. சரிங்களா? இந்த மாதிரி பை டுமாரோ ஈவினிங் அதுக்குள்ள அப்படின்னு காமிக்கச்சுல வந்து இதுதான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஹர்ஷினி பாருங்க. ஹர்ஷினி டேஷ் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இன் த யார்ட் ஃபார் லாஸ்ட் 1 hour. ஹர்ஷினி டேஷ் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி. பாருங்க இல்ல லென்த் ஃபார் போட்டு டைமை மென்ஷன் பண்ணிட்டாங்க. டைமை மென்ஷன் பண்ணா டெம்பரரி ஆக்ஷனா இருக்கிற சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வராது. ரீசன்ட்லி முடிஞ்ச மாதிரி இருக்கிற பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வராது. சிம்பிள் ப்ரெசன்ட்டும் வராது. சிம்பிள் ப்ரெசன்ட்ல உடனே முடிகிற மாதிரி ஆக்ஷனுக்கு தான் வரும். டைமை போட்டுட்டாங்க அப்போனா ஹேஸ் பீன் ஹெல்பிங். ஹர்ஷினி ஹேஸ் பீன் ஹெல்பிங் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இன் த யார்ட் ஃபார் லாஸ்ட் 1 hour. 1 மணி நேரமா என்ன பண்றாவா அவங்க அம்மாவுக்கு என்ன பண்றா? ரங்கோலி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அடுத்தது பாருங்க. ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் த சென்டென்ஸ். ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் த சென்டென்ஸ்னு போட்டிருக்குது. அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் வரும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சரியா? ஐடென்டிஃபை த எரர்ஸ் இன் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. சரி. இது டைரக்டா நம்ம இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி சொல்றது? அதில் போட்டிருப்பாருங்க. ஐ ஹவ் மெட் ஹிம் எஸ்டர்டே. எஸ்டர்டே போட்டிருக்கு. அதனால என்ன வரும்? சிம்பிள் பாஸ்ட் தான் வரும். டைமை மென்ஷன் பண்ணிட்டாங்க. சின்ஸ் மார்னிங். சின்ஸ் மார்னிங் போட்டிருக்கு. அப்படிதானே? அப்படின்னா டெம்பரரி ஆக்ஷன் இப்போ தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு தான் ஐ எம் வாட்சிங் போடுவாங்க. ஐ எம் வாட்சிங் கரெக்ட் தான். ஆனா அந்த சின்ஸ் மார்னிங் வந்திருக்கிறதுனால காலையில இருந்து நம்ம வீட்டுல யாராட்டி நம்ம நம்ம வேலை செய்யாம டிவியே பார்த்துக்கிட்டு இருக்கணும். காலையில இருந்து இவன் டிவியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரியா? அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைமை மென்ஷன் பண்ணி நம்ம இப்படி சொல்றது அந்த டைம் மென்ஷன் பண்ணி இவன் இவ்வளவு நேரம் இது பண்றான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்கனாலே அதுக்கு என்ன வரும்?
ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இதுல மாதிரி வரும். சரிங்களா? இதுல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். காலைல இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற மாதிரி இதுக்கு போட்டிருக்காங்க. அடுத்து சி இஸ் சீமிங். இந்த சீமு, லுக்கு, அடுத்து வந்து டேஸ்ட், ஃபீல் இந்த மாதிரியான இந்த ஐம்புலன்கள் சம்பந்தப்பட்ட வெர்பு. வெப்ஸ் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படிம்பாங்க. பெர்செப்ஷன் PRCEPTION. இந்த சீம் இந்த இதெல்லாம் வந்தது ஹி லுக்ஸ் சேடு, ஹீஸ் லுக்கிங் சேடுன்னு சொல்ல முடியாது, ஹி லுக்ஸ் சேடு அந்த மாதிரி வரச்சுல இதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் மாதிரி சொல்றேன். லுக்கு இல்லை ஹி லுக்ஸ் சேடு, ஹீஸ் லுக்கிங் சேடுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வரச்சுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது யாருக்குன்னே இந்த புக்லயும் இருக்கு. 1, 2 இதுல இருக்கும். நீங்க பாருங்களேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா சி சீம்ஸ் சேட். சரிங்களா? ஷி வாட்ச்டு டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். சரியா? வென் அவங்க ஹஸ்பண்ட் வரும்போது அவ டிவி பார்த்தா, பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுதான் கரெக்ட். சரிங்களா? உங்களுக்கே உங்களுக்கு சொல்லச்சுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட் வரும்போது அவ பார்த்துக்கிட்டு இருந்தா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு கண்டினியூவா சொல்லணும். ஒரு கண்டினியூவான ஒரு விஷயம். இது எதுக்கு என்னன்னு நீங்க பார்க்கறதோட ஒரு ஒரு லாஜிக்கா பாருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பா வராங்க. அப்ப என்னது? நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்பா வந்தாங்க. இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதே இதுதான். ஷி இஸ் வாட்சிங் டிவி வென் ஹர் ஹஸ்பண்ட் கேம். அவ்வளவுதான். சரிங்களா? ஷி இஸ் வாட்சிங் டிவி. இத வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஒயில்ன்னு வந்துச்சுன்னா, வென்னுக்கு பதிலா ஒயில் வந்ததுன்னா கன்ஃபார்ம் என்னது கன்டினியூவா நடக்கிற மாதிரி தான். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். ஹி இஸ் ஹேவிங் எ செல்லுலார் ஃபோன். சரிங்களா? நம்ம கிட்ட பொசஷன் ஒரு இது நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேஸ் வெர்ப் எப்பவுமே ஐஎன்ஜி ஃபார்ம்ல வராது. அதனால ஹேஸ் தான் கரெக்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹேவிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எப்பவுமே இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இருக்கு சரிங்களா? இது வந்து ஹேஸ்க்கு வரவே வராது மோஸ்ட்லி. ஹேஸ் சரியா? ஏன் வராது அப்படின்னு ஒரு சின்ன லாஜிக் சொல்றேனே. இஸ்னா இருக்குதுன்னு அர்த்தம். ஹேவிங்னா சரிங்களா? ஐ ஹேவ் அ பென். என்கிட்ட பேனா இருக்கு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்காக தான் வராது. சிலவங்க வந்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ரீசன் அப்படின்னா இதுதான் ரீசன். ஐ ஹேவ் அ பென். என்கிட்ட பேனா இருக்கு. சரியா? இப்போ இஸ்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இஸ்னா இருக்குன்னு அர்த்தம். மீனிங் வந்து ஹி இஸ் அ டாக்டர். அவர் டாக்டரா இருக்காரு. அப்படின்னா இஸ்னா இருக்குன்னு அர்த்தம். ஹேவ்னாலும் ஐ ஹேவ் அ பென்னுனா என்கிட்ட பேனா இருக்கு. ஐ ஹேவ் அ பைக். ஐ ஹேவ் அ பாக்ஸ். சரிங்களா? என்கிட்ட பேனா இருக்கு, பாக்ஸ் இருக்கு. அப்படின்னா இது இருக்குன்னு அர்த்தம். இது பக்கத்திலேயே திரும்பவும் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்லச்சுல ஒண்ணும் தெரியாது. தமிழ்ல சொல்லி பார்க்கச்சுல ஹி இஸ் ஹேவிங் எ செல்லுலார் ஃபோன்னா அவன்கிட்ட செல்லுலார் ஃபோன் இருக்கு இருக்கு அப்படின்ன மாதிரி டபுளா உச்சரிக்கும். அப்படி நம்ம சொல்லுவோமா? தமிழ்ல நம்ம சொல்லுவோமா? என்கிட்ட செல்போன் இருக்குன்னு சொல்லுவோம். என்கிட்ட செல்போன் இருக்குன்னுலாம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதனால தான் இதுல என்ன பண்ண மாட்டேன்றாய்ங்க. ஹேஸ் பக்கத்துல வராதுன்னு போட்டுருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெறைய விஷயம் இருக்கு இங்கிலீஷ்ல கத்துக்கிறதுக்கு. நெறைய ஒரு இத பத்தி படிக்கச்சுல நெறைய மைன்யூட்டா எப்படின்னா பெர்ஃபெக்ட்டா படிச்சுட்டு நம்ம படிக்கலாம். நம்ம எக்ஸர்சைஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். இடையில ஏதாட்டு ஒரு இது ஒரு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கிராமரா நம்ம படிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிராமருக்குன்னு தனியா ஏதாட்டு இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஐ ஹெர்ட் ஹிம் டு ஸ்பீக் ஆன் செவரல் சப்ஜெக்ட். சரிங்களா? இதுல வந்து இதுல வந்து ஆன்சர் வந்து என்ன போட்டிருக்கு நீங்களே பாருங்களேன். நீங்களே ஆன்சரே பார்த்து போட்டுக்கோங்க. எப்படி போடுறது? ஐ ஹேர்ட் ஹிம் ஸ்பீக் ஆன் செவரல் சப்ஜெக்ட். டு ஸ்பீக் வந்து ஒரு நோக்கத்துக்கு, ஒரு நோக்கம். ஐ ஸ்டடிட் மேத்ஸ் இல்லன்னா ஐ கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ் டு சர்வ் பீப்பிள். ஐ கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ் டு சர்வ் பீப்பிள். நல்லா கவனிங்க. ஐ கம்ப்ளீட்டட் எம்பிபிஎஸ் டு சர்வ் பீப்பிள். ஒரு நோக்கம். அவன் எம்பிபிஎஸ் படிக்கிறான். என்ன நோக்கத்துக்காக? ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு டு சர்வ் புவர் பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுக்காக அந்த நோக்கத்துக்காக அவன் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். ஆனா இங்க பாருங்க எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. நோக்கத்துக்காக வர்றது தான் இன்ஃபினிட்டிவ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஹேர்ட் ஹிம் ஸ்பீக் ஆன் செவரல் சப்ஜெக்ட். அவன் கேள்விப்பட்டிருக்கான். ஐ ஹேர்ட் ஹிம் ஸ்பீக் ஆன் செவரல். அவன் செவரல் சப்ஜெக்ட பத்தி பேசுறத வந்து அவன் கேட்டிருக்கான். இதுல ஒரு நோக்கமும் கிடையாது. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அத கேட்டுருக்கான். சரிங்களா? இந்த மாதிரி நோக்கத்த குறிக்கச்சுல இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால இதுல வந்து எரர் இருக்குன்னு நான் போட்டு அத தூக்கியிருக்காங்க. 2வ வந்து தூக்கி எடுத்திருக்காங்க. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கணும். 10 candidates have passed. 1
ஃபெயில்டு. சரிங்களா? இது என்ன போட்டிருக்கு? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல போட்டிருக்கு. இப்ப நடந்து முடிஞ்ச மாதி. 10 பேரு பாஸ் ஆயிட்டாங்க. 1 வந்து என்னது? 1 ஹேஸ் ஃபெயில்டு. சரியா? அடுத்தது 8வது பாருங்க. மேல கிடக்கான். He succeeded because he works. ஐயோ! ஒருங்க பேண. He succeeded because he works hardன்னு போட்டிருக்கு. succeededங்கிறது வெற்றி. அப்படிதானே? சரிங்க, இந்த பேனாவ எழுத மாட்டேங்குது. succeededங்கிறது வெற்றி. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தானே சக்சஸே கிடைக்கும். சரிங்களா? ஒர்க் பண்றது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் சக்சஸ் கிடைக்கும். சக்சஸையே பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்காங்க. அப்படின்னா ஒர்க்கை வந்து பிரசன்ட் டென்ஸ்ல போடலாமா? நீங்களே யோசிச்சு பண்ணி பாருங்க. 2வது நடந்ததையே பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா நடந்தது என்ன போட்டிருக்காங்க? சிம்பிள் பிரசன்ட்ல போட்டிருக்காங்க. இவன் ஒர்க் பண்ணதுனால தான் சக்சஸே கிடைச்சிருக்கு. சக்சஸை பாஸ்ட் டென்ஸ்ல போட்டுட்டாங்க. சரிங்களா? நடந்து முடிஞ்ச மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுவாங்களா? சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒர்க் பண்ணுவாங்களா? ஒர்க் பண்ணதுனால தான் சக்சஸ். அப்படின்னா இது வந்து என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் போட்டிருக்க கூடாது. இதுவும் என்னதான் போட்டிருக்கணும்? சிம்பிள் பாஸ்ட் தான் போட்டிருக்கணும். சரிங்களா? ஆன்சர் அதனால தான். எதுக்காக போடுறாங்கன்னு மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஹவ் லாங். சரிங்களா? டைம் வந்துடுச்சுனாலே நீங்க என்ன போய் யோசிக்கணும் அப்படின்னு நான் யாருக்குன்னே சொல்லியிருக்கேன். ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ரைட் ஒர்க்கிங் இன் திஸ் ஆஃபீஸ். ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஆஃபீஸ். எவ்வளவு நாளா இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு வர்றீங்க? இதுதான். டைம் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே ஹவ் லாங்கு அந்த மாதிரி வந்துருச்சுனாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஷால் வெயிட் ஃபார் யூ டில் யூ ஃபினிஷ். பாருங்க, நான் சொல்லச்சிலேயே நான் என்ன பண்றேன்னா டில் யூ ஃபினிஷ் அப்படின்னு சொல்றேன். இல்லையே தெரியுது வில்லு வராதுன்னு. சரிங்களா? நீ ஒர்க் முடிக்கிற வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன். யூகத்துல சொல்ற மாதிரி சொல்லுங்க. நீ ஒர்க் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? ஒர்க் முடிக்கிற வரைக்கும் டில் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க். சரிங்களா? ஒர்க் முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். முடிப்பேன்னு சொல்லல. நீ முடிப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லல. நீ ஒர்க்க முடிப்ப. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழ்ல சொன்னீங்கனாலே மீனிங் வந்துடும். நீ ஒர்க் முடிப்ப, முடிப்ப, முடிப்ப. சரிங்களா? இதான் அதோட மீனிங். இதை நீங்க அப்படி சொல்லி பாருங்க. நீ ஒர்க்க முடிக்கிற வரைக்கும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன். சரிங்களா? ஃபியூச்சர். ஒர்க்க முடிச்சேன்னு சொல்லல, முடிப்பேன்னு சொல்லல, முடிக்கிற. நீ ஒர்க்க முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். தமிழ்ல சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் அழகா வந்துடும். அதை விட்டு லாஜிக்கா யோசிக்கிறீங்க அப்படின்னா வராது. ஏன் அப்படின்னா இது இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தே வந்து என்னன்னா தமிழை வச்சே இங்கிலீஷ் வேர்டு எல்லாமே அப்படி கிராமர் எல்லாம் தமிழ்ல புரிஞ்ச மாதிரி படிச்சீங்கன்னா ஒரே செகண்ட்ல மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. இதை வந்து லாஜிக்கா திங்க் பண்ணக்கூடாது. ஒர்க் வந்து முடிப்பேன்னு சொல்லியிருக்கோம் இப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இதுதான் நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக அது வந்துடும். வென் ஐ ரீச் த ஸ்டேஷன் த ட்ரெயின் ஆல்ரெடி லெஃப்ட். ஆல்ரெடினா ஏற்கனவே அர்த்தம். சரிங்களா? இது பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. த ட்ரெயின் ஹே லெஃப்ட்னு போட்டிருக்கு. இது பாஸ்ட். வென் ஐ ரீச் த ஸ்டேஷன் த ட்ரெயின் ஆல்ரெடி லெஃப்ட்னு போட்டிருக்கு. ஏற்கனவே போயிட்டு அப்படின்னு. போயிருந்தது. போயிட்டுன்னு போடக்கூடாது. போயிருந்தது. சரிங்களா? கொஞ்சம் என்ன இலக்கியமா இதா இருக்கும். வென் ஐ ரீச் த ஸ்டேஷன், நான் ஸ்டேஷனுக்கு போன போது ட்ரெயின் போயிருந்தது. சரிங்களா? அவ்வளவுதான். ஷி ஆர் ஹி. ஹேவ் வராது, ஹேஸ் தான். ஏன்னா ஆர் போட்டிருக்கு. ரெண்டுல யாராட்டி ஒருத்தரை தான் சூஸ் பண்ணும். ஹேஸ். சரியா? ஒன் ஆஃப் த பாய்ஸ். ஒன்னு வந்திருக்கு, ஆஃப் த பாய்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுல என்ன வரும்? எஸ் தான் வரும். இதெல்லாம் ஈஸியானது. இது ரூல்ஸ், செட் ஆஃப் ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ் இருக்கும். நன் அப்படின்னு போட்டு நன் இஸ் அப்படின்னு போட்டு நன் ஆஃப் தம். சரிங்களா? அடுத்தது வந்து ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 3 hours. பாத்தீங்களா? டைமை போட்டுட்டாங்க. 3 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீ வரல அப்படின்னு அந்த டைம் இவ்வளவு நேரத்துல கோலவெறியோட ஒரு மென்ஷன் பண்ணி காமிக்கச்சுல வந்து என்னது அந்த மாதிரி ஃபீல் பண்ணி யூஸ் பண்ணுங்க. 3 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? வார்த்தையே பார்க்க கூடாது. இப்ப நீங்க ஒருத்தருக்காக 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு எவ்வளவு கொலவெறி ஆகும்? 3 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் வரல. சரிங்களா?
3 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதான் இதோட லாஜிக்கு. 3 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறேன். இன்னும் வரல அப்படின்னு கொலவெறியோட சொல்ல சொல்ல அந்த மாரி. 3 மணி நேரங்கிறது சாதாரணம் கிடையாது. அப்படிதானே ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனால அந்த மாரி சொல்ல சொல்ல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாரி யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டென்சஸ யூஸ் பண்ணணும். சரி. அடுத்தது பாருங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இது எது எதுக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன். ஆல் சில்ட்ரன் எல்லா குழந்தை ஆல் சில்ட்ரன் சரியா? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. அதனால வந்து என்னது லேர்ன் தான் வரும். இதுல பாருங்க லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. தினமும் அப்படின்னு போட்டுட்டாங்க. தினமும் அப்படின்னு போட்டுட்டாங்கன்னா என்ன வரும்? தினமும்னு போட்டுட்டாங்கன்னா என்ன வரும்? தினம் தினம் நடக்கிறதுனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? எ குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் எ குட் ஸ்டூடெண்ட் எப்பவுமே எ குட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ் ஹார்ட். நல்லா படிக்கிறவன் எப்பவுமே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டே இருப்பான். சரிங்களா? இன்னொன்னு அடுத்தது பாருங்களேன். ஆல்வேஸ் வந்திருந்துன்னா இதெல்லாம் சிக்னல் வேர்டுன்னு நம்ம படிச்சிருந்திருப்போம். திரும்ப திரும்ப எடுத்து பாருங்க தெரியும். இன்ஜினியர்ஸ் டேஸ் சரிங்களா? இன்ஜினியர்ஸ்னு போட்டிருக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல. அதனால பில்டு. இன்ஜினியர்னு போட்டு இது. இதுல எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் தொழில பத்தி பேசச்சுல, இன்ஜினியர் எப்பவுமே ஏதாட்டி கட்டுவாரு. பில்டிங் கட்டுவாரு, பிரிட்ஜ் கட்டுவாரு இந்த மாரி. கட்டுறது சம்பந்தமா ஒரு ப்ரொஃபஷனல பத்தி சொல்லச்சுல வந்து எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் தான் வரும். சரிங்களா? வேற டென்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. யாருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மை சிஸ்டர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். ஷி டேஸ் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த துபாய்லலாம் ஊசி மாரி நல்ல உயரமான பில்டிங்லாம் இருக்குல்ல. அதுதான் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்ம்பாய்ங்க. பில்டிங்ன்னு சொல்றதோட ஒல்லியா உயரமா கட்டுவாய்ங்கல்ல. இந்த ஈஃபில் டவர் மாதிரி இருக்குல்ல. அந்த மாரி பெரிய பெரிய பில்டிங் இந்த துபாய்ன்னு காமிச்ச உடனே அத தானே காமிக்கிறாய்ங்க. அந்த மாரி இருக்கு. மை சிஸ்டர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். சி டிசைன்ஸ். சரிங்களா? இது எப்பவுமே ஒருத்தர் தொழில பத்தி சொல்லச்சுல எப்பவுமே என்ன வரும்? சிம்பிள் பிரசன்ட் தான் வரும். இஸ் டிசைனிங் அது அந்த மாரி எதுவுமே வராது. நேச்சுரல் இது. எப்பவுமே இந்த ஹிமாலயாஸ் டேஸ் இந்தியா ஃப்ரம் த கோல்ட் விண்ட். இன்னைக்கு இல்ல எப்பவுமே ஆல்வேஸ் எப்பவுமே என்னது ப்ரொடெக்ட் பண்ணுது. சரிங்களா? த ஹிமாலயாஸ் எப்பவுமே ஆல்வேஸ் இன்னைக்கு நேரத்துமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த ப்ரொடெக்ட் தான் வரும். ஆல்வேஸ்ங்கிறது டிஃபால்ட்டா ஒளிஞ்சிருக்கு. ஆல்வேஸ்ங்கிறது போட்டா தான் கிடையாதுன்னு கிடையாது. எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி காமிக்கச்சுல. இட் ஆல்வேஸ் டேஸ் ஹியர் இன் த ஆஃப்டர்நூன். இதுல ஆல்வேஸ் வந்திருக்கு. அப்படிதானே அத பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். இதுல ஆல்வேஸ் மேல வரல. இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்கிடணும். பெர்மனன்ட்டான ஒரு சூழ்நிலைய காமிக்கச்சுல. டெம்பரரியா இல்லாம பெர்மனன்ட்டா காமிக்கச்சுல என்னது? பெர்மனன்ட்டான ஒரு விஷயம் இது. பெர்மனன்ட்டா நடக்கிறது. அதனால இதுல வந்து ஹிமாலயாஸ் போட்டுக்கணும். மை மதர் டேஸ் இன் அ ஃபேக்டரி. சரிங்களா? ஒர்க் பண்றது ஒரு பெர்மனன்ட்டான ஒரு விஷயத்த சொல்லச்சுல என்ன பண்றதுன்னா, ஒர்க்ஸ் இன் அ ஃபேக்டரி. சரியா? கமலி டேஸ் இங்கிலீஷ் வெரி வெல். பட் ஷி டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. சரிங்களா? ஒருத்தரோட குவாலிட்டிஸு ரெகுலரா அவங்க 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 கிட்ட இருக்கிறது. கமலி என்னது? இதுல வந்து என்ன வரும்னா, ஸ்பீக்ஸ் வரும். அடுத்தது பாருங்க. கவ் எப்பவுமே பால் தான் குடுக்கும். சரிங்களா? இத ப்ளூரல் ஃபார்ம்ல போட்டிருக்கு. அதனால கிவ்ஸ் சட்டுன்னு போட்டுறக்கூடாது. கிவ்ஸ் சிம்பிள் பிரசன்ட்ன்னு. இத பார்த்துக்கணும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கா, ப்ளூரலா இருக்கான்ட்டு. சரிங்களா? இந்த மாரி இதெல்லாம் வந்து ஜெனரலா காமிக்கச்சுல வந்து கவ்வுன்னு போட மாட்டாங்க. கவ்ஸ்ன்னு போடுவாங்க. சரிங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நெறைய இருக்கு. நெறைய வித்தியாசமா இருக்கும் ஆர்டிகிள்ல. அது சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. இப்போ இதுல உள்ள சப்ஜெக்ட்ட மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். த ட்ரெயின்ஸ் டூ சென்னை ஆல்வேஸ் ரன். சரிங்களா? ஏன் அப்படி ரன்னு சொல்றோம்னா, ட்ரெயின்ஸ்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. அதனால ரன்னுங்கிறது யூஸ் பண்றோம். ஓகே. மேலேயே போட்டிருக்கு பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு மேல போட்டிருக்கு. ஆனா எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம இத யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணும். கண்ண மூடிட்டு இஸ் ஸ்டாண்டிங், இஸ் டூயிங், இஸ் லிசனிங் அப்படின்னு போடக்கூடாது. சரிங்களா? எதுக்காக போடுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஹூ இஸ் தட் பாய்? பாத்தீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது வந்துருச்சு. ஹூ இஸ் தட் பாய்? இஸ் ஸ்டாண்டிங் வருமா? ஸ்டாண்டிங் வருமா? வெறும் ஸ்டாண்டிங் தான் போட்டிருக்கு பாருங்க. சரிங்களா? ஹூ இஸ் தட் பாய்? ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள். ஹூ இஸ் தட் பாய்? இது வந்து ஸ்டாண்டிங்கிறது இஸ் ஸ்டாண்டிங் போடக்கூடாது. இதுல இஸ் வந்துடுச்சு. சரிங்களா? இது உங்களுக்கு தெரியும்.
சரியா? இதுல இஸ் வந்திருக்குது. ஹூ இஸ் தட் பாய் ஸ்டாண்டிங் ஆன் த டேபிள். சரிங்களா? கன்டினியூஸ் டென்ஸ் வச்சு கூட நீங்க போட்டுக்கலாம். வாட் ஆர் யூ ஆர் இருக்கு. டூ இருக்கு. வாட் ஆர் யூ டூன்னு போட மாட்டோம். வாட் ஆர் யூ டூயிங் கன்டினியூஸ் இது. சரிங்களா? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்ப டெம்பரரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஐ ஆம் லிசனிங். சரிங்களா? இப்ப டெம்பரரியா ஒரு இத காமிக்கச்சுல பிரசன்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. மை பிரதர் டேஸ். சரியா? நவ் போடலன்னா ஒர்க் அப்படின்னு போட்டுறலாம். ஒர்க்ஸ் இன் லண்டன். ஆனா பெர்மனன்ட் ஆனது. இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இப்போ உள்ள டைம் இந்த நேரத்துல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சினிமாவுக்கு போன இந்த நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்படின்ன மாதிரி இப்போ என்ன பண்றான்னு சொல்றதுனால தான் என்ன பண்றாங்க? இந்த இடத்துல பிரசன்ட் கன்டினியூஸ் யூஸ் பண்றாங்க. கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. நல்ல இதுல கொஞ்சம் மாஸ்டரா இருந்தா தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நம்மளுக்கு தெரியும். மை பிரதர் ஒர்க்ஸ் இன் லண்டன். சரிங்களா? அப்போ ஓகே தான். மை 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 பிரதர் இஸ் ஒர்க்கிங் இன் லண்டன் நவ்ன்னு சொல்றதுனால அந்த இது. சரியா? அடுத்தது இட் இஸ் பெட்டர். சரி இது ஐ டேஷ் ஃபார் மை பிரதர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை. இப்போ டெம்பரரியா என்ன பண்ணிட்டு இருக்கேன்? காத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை பிரதர். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஃபார் 1 ஹார் 3 ஹார் அப்படின்னு 3 ஹார்ன்னு போட்டிருந்தோம்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு வந்துடணும். சரிங்களா? அடுத்து இஸ் ஒர்க்கிங் போட்டிருக்கு. இட் இஸ் பெட்டர் நாட் டு டிஸ்டர்ப் ஹர். ஷீ இஸ் ஒர்க்கிங். அவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு போட்டிருக்கு. அஹ் அவ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப கண்டினியூவா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல அவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. தொந்தரவு பண்ணிடாத. இதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போட மாட்டாங்க. ஏன்னா டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த டைம்ல அவ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ணாது. ஷி இஸ் ஃபோனிங் நவ். இல்ல ஷி இஸ் அட்டெண்டிங் த ஃபோன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்லாம் சொல்றோம்ல. அப்போ வித்தியாசப்படும். சரிங்களா? அதனால கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு டென்ஸும் கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி தான் குடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன எக்சர்சைஸ் தான் குடுத்துருக்காங்க. சரி. இதுல வந்து ஐஎன்ஜி ஃபார்மா மாத்த சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் குடுக்கேன். மத்தெல்லாம் நீங்களே போட்டுக்கலாம். இல்ல ஈல முடிஞ்சதுன்னா, எடுத்துட்டு ஐஎன்ஜி போடணும். மத்ததுக்கெல்லாம் நீங்க பார்த்து போடுங்க. ஆன்சர் மேலேயே இருக்கும். ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே சொல்லிக் குடுக்குறதில்ல. நீங்க பார்த்து போடுங்க. அதுதான் ஒரு டிப்ஸ். மட்டும் முடிஞ்சதுன்னா, அத மட்டும் எடுத்துட்டு ஐஎன்ஜி போடுங்க. டேக் இருந்தா எடுத்து ஐஎன்ஜி போடுங்க. சரிங்களா? அடுத்தது ரைட் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறது ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன். ஹி இஸ் லேர்னிங் டூ ரீட். பாத்தீங்களா? நோக்கத்த காமிக்குது. டூ ரீடுன்னு போட்டிருக்கு. அவன் படிக்கிறான். எதுக்காக படிக்கிறான்? அப்பவே சொன்னேன்ல, இன்ஃபினிட்டிவ் வந்ததுன்னா ஒரு நோக்கத்துக்காக வரும். ஹி இஸ் லேர்னிங் டூ ரீட். ஏன் போடுறோம்னா, ஹி இஸ் லேர்னிங் ஃபார் ரீடிங்லாம் வராது. நோக்கத்த குறிக்குது. அவன் படிக்கிறது என்ன? எதுக்கு படிக்கிறானா? வாசிக்கிறதுக்காக படிக்கிறானா? சரியா? சரி. அதுக்காக தான் சும்மா இது படிக்கச்சுல நம்ம அத சொல்லிக்கிறோம். இது நெகட்டிவா மாத்தணும். எப்பவுமே நெகட்டிவ் வரச்சுல இந்த சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஐ ஹேவ் பீன் ரைட்டிங் இருந்தாலும், ஐ ஹேவ் பீன்னு இருந்ததுனாலும், இதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா, அந்த நெகட்டிவானது வரும். ஹி வரும். சரிங்களா? ஹீக்கு அப்புறம் ஒரு 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 வெர்ப் கிடைச்சிடுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நாட் போடணும். அப்படின்னா ஹி இஸ் நாட் இதுல. இதுல என்னது? ஐ இருக்கு. 2வது ஒரு வெர்ப் இருக்கு. அதுக்கு அடுத்து போடு. ஐ இருக்கு. ஆம் இருக்கு. அதுதான் இப்ப புரியாத மாதிரி என்னது போட்டு விட்டுருக்காங்க. ஆமோட ஷார்ட் ஃபார்ம் போட்டு விட்டுருக்காங்க. அப்ப என்ன பண்றோம்? 1 இருக்கு. ஐ இருக்கு. ஆம் இருக்கு. அதுக்கப்புறம் போட்டு விடு. ராஜா இருக்கு. இஸ் இருக்கு. அதுக்கப்புறம் போட்டு விடு. ஐ இருக்கு. திரும்ப ஆம் போட்டு இருக்கு. இதுக்கப்புறம் போட்டு விடு. சரிங்களா? எப்பவுமே 2 இதுக்கு அப்புறம் போட்டு விட்டுறணும். அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ரைட் கொஸ்டின்ஸ் ஃபார் த ஆன்சர். ஆன்சர் குடுத்துட்டா நம்ம கொஸ்டின் எழுதணும். ரொம்ப ஈஸி. இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். எஸ், நோன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஆன்சர்ல எஸ், நோன்லாம் வந்ததுன்னா, இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ், நோ அப்படின்லாம் போட்டிருந்தாங்கன்னா, இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? டபிள்யூஹெச் கொஸ்டின்பாங்க. வாட் ஆர் யூ டூயிங்? அப்படின்னா, நம்ம வந்து பதில் சொல்லுவோம். ஆர் யூ ஆர் யூ எ ஃப்ரெண்ட்? ஆர் யூ பிஸி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர் யூ பிஸி? நோ, ஐ அம் பிஸி. நோ, எஸ், ஐ அம் நோ, எஸ் ஐ எம் பிஸி. நோ, ஐ எம் நாட் பிஸி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கச்சுல நம்ம இந்த மாதிரி எஸ், நோன்னு வரும். ஆன்சர் வரும். அவங்க கேட்கறத வச்சு சொல்லுவாங்க. ஆர் யூ அன் இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் யூ இந்தியன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ் ஐ எம் அன் இந்தியன் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா எஸ் சொல்றோம், நோ சொல்றோம். டு யூ ஹேவ் அ பைக்? எஸ், ஐ ஹேவ் அ பைக். நோ, ஐ டோன்ட் ஹேவ் அ பைக்.
அப்படின்னு நான் சொல்றோம். அப்படின்னா என்னது? எஸ் சொல்றோம். அப்படின்னா இது எஸ் ஆன கொஸ்டின். இதுக்கு ஈஸி. இந்த ஆன்சர் வந்து நம்ம எஸ், நோ நம்ம தான் சொல்றோம். அதனால நோவெல்லாம் எடுத்துறணும். கொஸ்டினா மாத்தச்சுல. அப்புறம் அதுக்கப்புறம் என்னது? இதுல உள்ள நோவையும் எடுத்துறணும். நாட்டு, நோவெல்லாம் எடுத்துடணும். அப்படின்னா இத தூக்கி முன்னாடி போடணும். ஆர் தே சிங்கிங்? பாருங்க, ஆன்சர பாருங்க. ஆர் தே சிங்கிங்? கொஸ்டின் போட்டு விட்டுறணும். அடுத்தது பாருங்க. இது ஒரு 3 இது சொல்றேன். 2 இது நீங்களே செஞ்சிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, எஸ் தூக்குங்க. நோ இதுலயும் இருக்கும், இதுலயும் இருக்கும். அதனால நோவையும், நாட்டையும் தூக்குறோம். நோ இத தூக்குறோம், நாட்ட இதுல தூக்குறோம். ஆனா இதுல பாருங்க எதுவுமே இல்ல. அப்படின்னா இதுல ஒரே ஒரு இத மட்டும் எஸ்ல மட்டும் 1 தூக்குனா போதும். இஸ் ஷி ரைட்டிங் எ நியூ புக்? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இதுல எஸ் மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா இஸ் மட்டும் இஸ் இட் வொர்க்கிங்? அவ்வளவுதான். இதுல நோ இருக்கு, நாட் இருக்கு. 2யும் தூக்குறோம். சரிங்களா? இஸ் தூக்கி முன்னாடி போய் இஸ் ஹி டூயிங் த ப்ராஜெக்ட்? அவ்வளவுதான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க செஞ்சுக்கோங்கண்ணா. சரி. ஓ, இதுலயும் இருக்கு. 2 இருக்கு. சரி, இதுலயும் பாருங்க. இல்ல, இல்ல, முடிஞ்சுச்சு. 5 வரைக்கும் நம்ம 5வது மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. சரிங்களா? fill in the blanks with verbs in the present continuous. present continuousல இருக்கிற மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்க. present continuous கீழேயே ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. ஆனா எதுக்கு present continuous வருதுன்னு நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சு போடணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஒரு டெம்பரரியா அந்த நேரத்துல நடக்கிற விஷயமா போட்டிருக்காங்க. சரிங்களா? டெம்பரரியா நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. டெம்பரரியா இந்த நேரம் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. சரிங்களா? இப்ப பாருங்க, மேல பாருங்க. அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இவ இ அவன் வந்து அழுதுகிட்டு இருக்கிறான். நல்லா பாருங்க. அவன் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அத வந்து என்ன இல்ல பாஸ்ட் சம்மந்தப்பட்ட எதுவும் குடுக்கல. ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நடந்திருக்கிற மாதிரியும் குடுக்கல. சரிங்களா? எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஹூ இஸ் ஹி ஹெல்பிங் ஹெர் ஃபாதர்? 7வது பாருங்க. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இஸ் குக்கிங் ஹியர் ஃபாதர் இஸ் குக்கிங் டின்னர். இல்ல ஹிஸ் ஃபாதர் இஸ் நாட் போட்டு யூஸ் பண்ணா, நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஹியர் ஃபாதர் இஸ் நாட் குக்கிங் டின்னர். அவ்வளோதான். நாட் போட்டு யூஸ் பண்ணச்சுல, நாட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அகிலா இஸ் நாட் சிங்கிங் எ சாங். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா தான் குடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அந்த மாரி பார்த்து குடுக்கணும். சரிங்களா? நவ் எதுவுமே குடுக்காம நார்மலாவே குடுத்துருக்காங்க. இந்த இது எக்சர்சைஸ் நீங்க போட்டு பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, அடுத்தது பார்க்கலாமா? இது கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? 12 டென்ஸையும் ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷி டேஸ் பாருங்க, மேக் சென்டென்ஸ் இன் த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னா டைம் லென்த்தா இருக்கிறது. யூசிங் தி வெர்ப் இன் த பிராக்கெட்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணாமயே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஷி டேஸ் இத வச்சு மேக் பண்ணுங்கன்னு குடுத்துட்டாங்க. வழக்கமா இந்த ஹிண்ட் மாரி ஏதாட்டி குடுப்பாங்க. ஃபார் 1 ஹார் அப்டின்ட்டு. இல்ல குடுக்காம போட்டுருக்காங்க. ஏன்னா, இதுலயே உங்களுக்கு ஆன்ஸர வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். இது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. மேல கேட்டகரில பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சி பக்கத்துல ஹேஸ் தான் வரும். தே பக்கத்துல ஹேவ் வரும். சரிங்களா? இதெல்லாம் 12 டென்ஸ் படிக்கச்சுல உங்களுக்கு தெரியும். அத வச்சு போட்டுருக்காங்க. பி தான் கரெக்ட். அடுத்தது பாருங்க. மை மதர் டேஸ் ஹேவ் பீன் வருது. மதர்ங்கிறது சிங்கிள் 3 பெர்சன் சிங்குலரு. மதரு, போலீஸ் இது பக்கத்துலலாம் ஹேவ் வராது. ஹேஸ் தான் வரும். பீயிங்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து சம்மந்தமே இல்லாம போட்டிருக்காங்க. சரிங்களா? இன்னு வந்திருக்கு. பீயிங்ன்னு வந்ததுனால இது இன் வந்திருக்கு. பின்னாடியே ஒரு ப்ரிபோசிஷன் வந்திருக்கு. அதனாலயே வராது அப்படின்னு நீங்க நெனச்சுக்கோங்க. அத வச்சு அந்த லாஜிக்க வச்சு கூட நீங்க எலிமினேட் பண்ணிக்கலாம். சரியா? மை மதர் ஹேஸ் பீன் டூ லண்டன். எங்க அம்மா லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்க. ஐ டாஸ் ஐ டேஸ் ஆல் த பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். இதுக்கு வந்து ஈஸி. இப்போ எல்லாத்தையுமே முடிச்ச மாரி, எல்லா இதையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாரி காமிக்கிறதுக்கு இந்த இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஐ ஹேட் ரெட்னா என்னது? பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்ங்கிற மாரி காமிச்சிருக்கணும். சரிங்களா? ஐ ரீடு சிம்பிள் பிரசன்ட். பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருந்தாலும், பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருந்தாலும், நம்ம வந்து என்னது பாஸ்ட் டைம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதாவது இப்ப தான் கம்ப்ளீட் பண்ண மாரி காமிச்சிருக்கிறதுனால, சி தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? இது வந்து பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்ன்னு காமிச்சிருக்கணும். இதுல ரீடு, ரெட்டு இதெல்லாம் ஸ்பெல்லிங் ஒண்ணு தான். பட் என்ன பாஸ்ட் டைம் காமிக்கல.
இது மட்டும் தான் என்னது பாஸ்ட் டைம் காமிக்காம இருக்கிறதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து ஹேவ் யூ டேஷ் யுவர் லஞ்ச்? ஹேவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச்? நீ சாப்பிட்டுட்டியா? இப்பதான் முடிஞ்ச மாதிரி கேட்கறது. சாப்பிட்டுட்டியா, தூங்கிட்டியா அப்படின்னு டைம் எதுவும் மென்ஷன் பண்ணாம கேட்கறதுல வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஹேவ் யூ ஃபினிஷ் வரவே வராது. ஹேவ் பக்கத்துல இடி ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் வரும். ஹேட் ஃபினிஷ்டுன்னு வராது. ஏன்னா அது பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்னு ஏதாட்டி காமிச்சிருக்கணும். அதனால அது ரெண்டும் வராது. ஹேஸ் ஹி brought his bike? ஹேஸ் பக்கத்துல என்ன வரும்? ஹேவ் வராது. ஹேஸ் தான் வரும். ஹேட் ஹி brought வரும். ஆனா பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் மாதிரி காமிக்கல. அதனால ஹேஸ் ஹி brought his bikeங்கிறது தான் கரெக்ட். சரி. இதுல பாருங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வித் எவர் அண்ட் நெவர். இதை வச்சு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டை வச்சு இந்த ரெண்டு இதையுமே போட்டிருக்காங்க. இதை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்கு. அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் இந்த இது நான் சொல்றேன். சரிங்களா? ஹவு லாங்னு வந்துடுச்சுனாலே உங்களுக்கு தெரியும். ஹவு லாங் எவ்வளவு நேரமா நான் உங்ககிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு டைமை சொல்லிட்டாங்களே. ஹேவ் பீன். ஹவு லாங் ஹேவ் யூ பீன் வெயிட்டிங்? எவ்வளவு நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருக்க? டைம் வச்சு சொல்றாங்க. சரிங்களா? அவன் சொல்லுவான் ஐ ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 hours அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? அப்படின்னா இது லென்த் ஆஃப் டைமை சொல்ல சொல்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். சி டேஷ் இன் த கார்டன் சின்ஸ் மார்னிங். அவ காலையில இருந்து அவ கார்டன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. சின்ஸ்னு போட்டு ரொம்ப நேரம் டைமை மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அதனால இஸ் ஒர்க்கிங்னா ப்ரெசன்ட் டெம்பரரி ஆக்ஷனை காமிக்கிறது. ஒர்க்குங்கிறது என்னது வராது. ஒர்க்ஸ்ன்னு தான் வரும். ஒர்க்குங்கிறதும் இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல வர்றது காலையில இருந்துன்னு வருது. அதனால ஹேஸ் பீன் ஒர்க்கிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது ஐ டேஷ் திஸ் மொபைல் ஃபார் 3 years. ஐ ஹவ் பீன் யூசிங் திஸ் மொபைல் ஃபார் 3 years. 3 வருஷமா. ஐ ஆம் யூசிங்கிறது என்னது டெம்பரரி ஆக்ஷன், அது வராது. ஹேஸ் யூஸ்டுன்னு போட்டது இப்பதான் முடிஞ்ச மாதிரி காமிக்கிறது, அதுவும் வராது. ஃபார் 3 years டைம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ஈஸியா போட்டுடலாம். அடுத்து 4வது பாருங்க. சில்ட்ரன் டேஷ் இன் த பார்க். த சில்ட்ரன் இதுல டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஆனா உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே கொடுக்கல. அதனால இதை போட்டு விட்டுருக்காங்க. சரிங்களா? டைம் மென்ஷன் பண்ணல. த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் அப்படின்னு வரலாம். ஆனா வந்து இதுல வந்து இந்த இதை மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுல நம்ம ஏதாட்டி ஒன்று செலக்ட் பண்ணும். சில்ட்ரன்ங்கிறது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. அதனால என்ன வராது? ஹேஸ் வராது. சரிங்களா? சில்ட்ரன்ங்கிறது ஒண்ணுக்கு மேற்பட்ட குழந்தைங்களை குறிக்கும். அதனால ஹேஸ் வராது. ஹேவ் பீன் பிளேயிங் வரும். ஹேவ் பீன் பிளேயிங் வரும். ஆனா ஹேட் பீன் பிளேயிங்கிறது என்னது? பாஸ்ட் இதை குறிக்குது. இதுல எப்பவுமே பிரசன்ட் இதை காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதை பாஸ்ட்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எஸ்டர்டே இல்லைன்னா ஃபியூச்சர் பாஸ்ட் டைமை காமிச்சிருக்கணும். எதுவுமே காமிக்காம சில்ட்ரன்ஸ் பொதுவா ஜென்ரலா சொல்ற மாதிரி சொல்றதுனால இது வந்து ஹேவ் பீன் பிளேயிங்கிறதா வரும். அடுத்தது ஒர்க்கர்ஸ் ஹை டேஷ் ஹையர் வேஜஸ் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப நாட்களா என்ன பண்றாங்க? வேலை பார்க்குறவங்க என்ன பண்றாங்க? ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க? நிறைய சேலரி வந்து சேலரி கூலியை வந்து என்னது அதிக கூலியை எதிர்பார்க்குறாங்க. டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒர்க்கர்ஸ்னு வந்திருக்கு. ஹேஸ் வராது. ஃபார் அ லாங் டைம்னு வந்துருச்சு. அதனால டிமாண்டுங்கிறது வராது. ஹேவ் பீன் டிமாண்டிங். சரியா? அடுத்தது பாருங்க. சரி, ஓகே. இது ஒரு ஸ்டோரி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்டோரி எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஸ்டோரினா ஒன் டே அப்படின்னு வந்துச்சு. ஒரு நாள் அப்படின்ட்டு ஸ்டோரியை நம்ம ஆரம்பிக்கிறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிப்போம். இது வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸை மாத்த தெரியுதான்னு வந்திருக்கு. இதுல இருக்கிற வெர்பை போட்டு பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்க முடிஞ்சா போட்டு இது என்ன பண்ணுங்க. இந்த முயல் ஆம கதை இருக்குல்ல, அந்த இதை அப்படியே நீங்க போட்டு வாசிச்சு கூட ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சு பாருங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போட்டு வாசிச்சு பாருங்க. சரிங்களா? அடுத்தது வந்து அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? மேக் த சென்டென்ஸ் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் யூசிங் த வெர்ப். இதுல இருக்கிற வெர்பெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இந்த வெர்பை பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. வேற அவ்வளவுதான். அதனால இதுல இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பாஸ்ட் கண்டினியூஸா போட்டு பாருங்க. சரியா? இது ஈஸி தான். இது நீங்களே செய்யணும் கண்டிப்பா. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சரிங்களா? சரி, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கலை டிடின்ட் கம்ப்ளீட் ஹிஸ் ஹோம்ஒர்க் பிகாஸ்
ஏன் முடிக்கல? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டிருக்காங்க. சரி இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இத நல்லா கவனிங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா எப்ப யூஸ் பண்றது? பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட்ன்னு காமிக்கிறதுக்கு. ஒண்ணு முடியறதுக்கு முன்னாடி இன்னும் முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? இங்க பாருங்க. கலை டிட் நாட் கம்ப்ளீட் ஹிஸ் ஹோம்வொர்க் பிக்காஸ் ஆன்சர் நீங்க பார்த்துக்கோங்க. பிக்காஸ் எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம். பிக்காஸ் ஷி ஹேட் பிகம் டயர்டு. சரிங்களா? பிகாஸ் ஷி ஹேட் பிகம் டயர்டு. சரிங்களா? சரியா? பிகாஸ் ஷி ஹேட் பிகம் டயர்டு. டயர்டானது ஃபர்ஸ்ட்டா? ஒர்க்க கம்ப்ளீட் பண்ணாதது ஃபர்ஸ்ட்டா? டயர்ட் அவ ஏற்கனவே ஆயிட்டா. அதனால தான் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியல. இது 2வது நடந்தது. டயர்ட் ஆனதுனால தான் ஒரு ஒர்க்கு ஏதோ விளையாண்டுருப்பா, இல்ல ஏதாட்டி பண்ணியிருப்பா. அதனால அவ டயர்ட் ஆயிட்டா. சரிங்களா? அதனால தான் ஒர்க் ஆகல. ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாததையே பாஸ்ட் டென்ஸ்ல குடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி டயர்ட் ஆனது எதுல குடுக்கணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல குடுக்கணும். சரிங்களா? பிஃபோர்ங்கிறது குடுக்காமலே நம்ம டிஃபால்ட்டா புரிஞ்சுக்கிடணும். டயர்ட் ஆவுறது ஒர்க்க முடிக்காதது 2வது. எதுக்காக ஒர்க் முடிக்கலையாம்? அவ டயர்ட் ஆனதுனால. ஒர்க்கு ஒர்க் முடிக்காததுனால சாரி. ஒர்க் முடிக்கல. அதுக்கு ரீசன் என்னது? அவ ஏற்கனவே டயர்டா இருந்திருக்கா. அதனால தானே ஒர்க் முடிக்க முடியல. டயர்ட் இல்லன்னா ஒர்க் முடிச்சிருப்பால்ல. இதையே பாஸ்ட் டென்ஸ்ல போட்டாங்க. அப்படின்னா இது என்ன டென்ஸ்ல போடணும்? அப்படின்னா இது என்ன டென்ஸ்ல போடணும்? அவ டயர்ட் ஆனது எதுல போடணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல போடணும். புரியுதுங்களா? சரி. பை த டைம் சுந்தர் காட் அப். சரியா? பை த டைம் சுந்தர் காட் அப். ஆன்ஸர பாருங்க. ஆன்ஸர் இந்த மேல குடுத்துருக்காங்க தள்ளி. ஹி ஹேட் ஹெர்ட் அ லவுட் நாய்ஸ். அத வச்சு பாருங்களேன். எந்திரிச்சது 2வது. சத்தம் கேட்டதுனால தானே எந்திரிச்சாங்க. சத்தம் கேட்டது ஃபர்ஸ்ட் நடந்தது. சத்தம் ஃபர்ஸ்ட் கேக்குது. அதுக்கப்புறம் தான் அவ எந்திரிக்கா. முழிச்சு பார்க்குறா. முழிச்சதுக்கு அப்புறம் சத்தத்த கேட்கல. சத்தம் கேட்டதுனால எந்திரிச்சு பார்க்குறா. சத்தம் டம்மு டம்முன்னு வெடி போடுறாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறா. எந்திரிச்சதையே பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்காங்க. அப்படின்னா சத்தம் கேட்டது அதுக்கு முன்னாடி நடந்தது. அதனால என்ன போடுறோம்? ஹி ஹேட் ஹெர்ட் அ லவுட் நாய்ஸ்ன்னு போடுறோம். சரிங்களா? இது சூப்பரா இருக்கு இந்த எக்சர்சைஸ். கொஞ்சம் நான் சொன்னத திரும்ப ஒரு தடவ கேட்டுக்கோங்க. வென் வி ரீச்டு த பார்க் அவர் ஃபிரெண்ட்ஸ் ஹேட் ஆல்ரெடி ரீச்டுன்னு போடலாம். அவர் ஃபிரெண்ட்ஸ் ஹேட் ரீச்டுன்னு போடலாம். ஆன்ஸர பார்த்துக்கோங்க. வென் வி ரீச்டு த நாங்க பார்க்குக்கு முன்னாடியே என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்க பார்க்குக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்குக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அவ்வளதான். இதுவும் ஈஸி தான். அடுத்து 4வது இது பாருங்க. சரளா டிடின்ட் வாண்ட் டு சீ ஹர். சரளா வந்து யாரையோ ஒருத்தர பார்க்க விரும்பல. ஏன்னா பிகாஸ் காரணத்த சொல்றதுக்கு ஆஸ் சொல்லுவாங்க. ஆஸ் ஷி ஹட் டிசைடட் டு அவாய்ட் ஹர். அவ ஏற்கனவே என்ன பண்ணிட்டா? அவ அவாய்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா. அவ முடிவு எடுத்ததுனால என்ன பண்ண மாட்டேன்றா? பார்க்க மாட்டேங்கிறா. ஏதோ ஒரு பிரச்சனை. இல்ல அவ முடிவு எடுத்துட்டா. அதனால அவ பார்க்க மாட்டேன்றா. பார்க்காதது 2வது நடந்தது. ஆனா முடிவெடுத்தது முடிவு எடுத்துட்டா அவ. அதனால என்ன அர்த்தம்னா, இத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல தான் போடணும். இது சூப்பரா இருந்தது இந்த எக்சர்சைஸ். பிஃபோர் எதுவும் வச்சு இல்லாம சூப்பரா இருந்தது. அதனால கூட ஒரு தடவ பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட் த கரெக்ட் வெர்ப் ஃபார்ம் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ். எழில் சரிங்களா? எழில் பேக்டு எ கேக் வென் தே கேம். இது ஒண்ணு பிரசன்ட்ல இருந்ததுன்னா, இது பாஸ்ட்ல இருந்ததுன்னா, இதுல ஒண்ணு நடந்தது கன்டினியூவா இருக்கிற மாதிரி காமிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கேக் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வரும்போது, சரியா? அதனால இத என்ன பண்ணியிருக்காங்க? பேக்டுன்னு போடாம, ஒருத்தர் வரும்போது நான் வரும்போது அவங்க சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதுக்காக அப்படி தமிழ்ல சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். வீரன் கிளீன்டு, ஹேட் பீன் கிளீனிங் சரிங்களா? த ரூம் சின்ஸ் மார்னிங். கா காலையில இருந்து அப்படின்னா ஹேட் பீன் கிளீனிங்கிறது தான் வரும். கிளீன்ங்கிறது வரும். ஏன்னா டைம சொல்றோம். வி வொர்க்டு ஹேட் பீன் வொர்க்கிங் இன் த சிட்டி ஃபார் 10 இயர்ஸ். 10 வருஷமா ஹேட் பீன் வொர்க்கிங். வி மூவ்டு ஏன் இதுல பாஸ்ட் போடுறாங்க? வி மூவ் டூ த வில்லேஜ். வி ஹேட் பீன் வொர்க்கிங் இன் த சிட்டி ஃபார் 10 இயர்ஸ் பிஃபோர் வி மூவ்டு டூ த வில்லேஜ். இதுல பாருங்களேன். வி மூவ்டு டூ த வில்லேஜ். வில்லேஜுக்கு மூவ் ஆயிட்டாங்க. வேற ஏதோ ஒரு வில்லேஜுக்கு அவங்க குடியேறிட்டாங்க. இதையே பாஸ்ட் டென்ஸ்ல போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது. வில்லேஜ்ல குடியேறதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்ணியிருந்தோம்? 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி சரியா? அப்படின்னா வில்லேஜ்க்கு மூவ் ஆனது
பிஃபோர் அவங்க வில்லேஜ்க்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க இங்க 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறனால இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ்ல தான் இருக்கணும். இது நல்ல ஒரு லாஜிக்கான ஒரு இதா போட்டிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. த கேட் ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் த மைஸ் டூ கம் அவுட் ஆஃப் இட்ஸ் ஹோல். இந்த பூனை என்ன பண்ணுது? ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்குது. அந்த எலி வர்றதுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு ஒரு எப்படின்னா ஒரு கன்டினியூவான ஒரு விஷயம் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கிற மாரி காமிக்கிறதுனால இந்த டென்ஸ் யூஸ் பண்றாங்க. பார்த்தீங்களா? இதுலயும் பாருங்க டூ கம் அவுட். த கேட் ஹேட் பீன் வெயிட்டிங். ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக. எலி ஓட்டையிலேருந்து வரணும், அத சாப்பிடுங்க அந்த நோக்கத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இன்ஃபினிட்டிவ்ல போட்டிருக்காங்க. கண்ணன் ஹேட் பீன் லுக்கிங், ஹேவ் பீன் லுக்கிங் சரிங்களா? ஃபார் அ ஜாப் ஃபார் அ லாங் டைம். ஆ கண்ணன் ஹேட் போட்டிருக்காங்க. இதுல வந்து ஹேவ் போட்டிருக்காங்க. ஹேவ் வராது. ஹேஸ் தான் வரும். சரிங்களா? கண்ணன் ஹேஸ் பீன் லுக்கிங் ஃபார் அ ஜாப் ஃபார் அ லாங் டைம். இதுல தப்பு விட்டுருக்காங்க. நான் புக்லயே. கண்ணனுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹேட் வரும். இல்லன்னா ஹேஸ் வரும். சரிங்களா? ஹேவ் வராது. அதனால ஹேட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேஸ் வராது. ஹேட் போட்டுக்கோங்க. ஃபார் லாங். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தான். காத்துக்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. காத்து கொண்டு இருந்து இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வி ஹோப். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் த கரெக்ட் ஃபார்ம். சரியா? வி ஹோப் யூ டேஷ் a great டைம் இன் ஊட்டி. ரொம்ப சிம்பிள். வி ஹோப். சிம்பிள் ஃபியூச்சர் எப்போலாம் யூஸ் பண்ணும்? நாங்க நம்புறோம். யூ வில் ஹேவ் அ கிரேட் டைம் இன் ஊட்டி. அவங்க ஊட்டி நம்ம வந்து என்ன சொல்றோம்? நான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து நம்புறேன். உனக்கு வந்து அந்த ஊட்டியில போறது வந்து ஒரு ஒரு நல்ல டைம். உனக்கு நல்லா இருக்கும். என்ஜாய் பண்ணுவ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வி ஹோப். ஐ திங்க். நம்ம நினைக்கிறது வி ஹோப், ஐ திங்க்ன்னு வரச்சொல்னா பின்னாடி என்ன வரும் மோஸ்ட்லி? சிம்பிள் ஃபியூச்சர் தான் போடுவாங்க. சரிங்களா? இது ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வி ஹோப் நான் நம்புறேன். உனக்கு அந்த ஊட்டிக்கு போற அந்த ஜேர்னி வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கும். இருக்கும். இருக்குதுன்னு சொல்லல. இருந்ததுன்னு சொல்லல. இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் மஞ்சு வில் விசிட் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டூரிங் த வெக்கேஷன். நான் நினைக்கிறேன் அவ விசிட் பண்ணுவான்னு அவங்க பாட்டியை விசிட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? எப்பவுமே இந்த ஐ திங்க், வி ஹோப், ஐ கன்சிடர் அப்படின்னு வந்துச்சுன்னா பின்னாடி வர்றது சிம்பிள் ஃபியூச்சரா இருக்கும். பி கேர்ஃபுல் தட் மிரர் என்னது வில் ஃபால் ஆன் த ஃப்ளோர். த மிரர் வில் ஃபால் ஆன் த ஃப்ளோர். ஏன்? யூகத்தை சொல்றது. பி கேர்ஃபுல். மழை பெஞ்சாலும் பெய்யும். வீடு அந்த என்னது கண்ணாடி உடைஞ்சாலும் உடையும். இது இப்படி சொல்றது. அதே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்னா என்னது? 90% கான்ஃபிடென்ட்ல கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைச்சு சொல்றது. அவன் விழுந்திருப்பான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவன் இவ்வளவு வேகமா பைக்ல போறான். அவன் விழுந்திருப்பான். இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னுமா சாப்பிடாம இருப்பா. எப்பவுமே அவன் சீக்கிரம் சாப்பிட்டுருவானே. மணி 10 ஆகுது. அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பான். அப்படின்னு நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றது. ஆனா பி கேர்ஃபுல் தி மிரர் வில் ஃபால். அப்படின்னா என்ன? வில் ஃபால் ஆன் த ஃப்ளோர். விழுந்தாலும் விழலாம், விழாட்டினாலும் இருக்கலாம். அது மாட்டியிருக்கு, விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாரி சொல்றது. "As soon as my father arrives, we dash to watch the film." இ வரச்சுல ஷேல் தான் பக்கத்துல வரும். எங்க எங்க அப்பா வந்த உடனே நாங்க என்னது? மூவி வாட்ச் பண்ணுவோம். நாங்க மூவி வாட்ச் பண்ண போவோம். எங்க அப்பா வந்த உடனே நாங்க போவோம். சரிங்களா? எங்க அப்பா வந்த உடனே as soon as my father arrives, we will go to watch the film. எங்க அப்பா வந்த உடனே நாங்க என்ன பண்ணுவோம்? போவோம். சரியா? அடுத்து பாருங்க. When your train arrives, when your train arrives, when your train arrives, I shall wait for you at the station. உங்க ட்ரெயின் வரும்போது நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க உங்களுக்கு காத்திருப்போம். சரிங்களா? நாங்க உங்களுக்கு காத்திருப்போம். வரும்போது காத்திருப்போம். சரிங்களா? அதனால வில் வெயிட்ங்கிறது வரும். ஃபியூச்சர் கன்டினியூஸ் டென்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்குது. இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம மீனிங்கோட சொல்றதுனால, நீங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அத திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சமாட்டி நல்லா புரியும். சரிங்களா? அஸ்வின் டேஷ் கம்ப்ளீட் எம்பிஏ இன் அனதர்
இன்னும் 2 வருஷத்துல என்ன பண்ணுவான்? அஸ்வின் என்ன பண்ணுவான்? எம்பிஏ வந்து முடிச்சிருந்திருப்பான். முடிச்சிருந்து இருப்பான். இருப்பான். சரியா? ஃபியூச்சர்ல இன்னும் 2 வருஷத்துல என்ன பண்ணுவான்? இவன் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறான், முடிச்சுக்கிட்டு இருந்தான், முடிச்சுக்கிட்டு இருப்பான், முடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்ன மாதிரி ஃபியூச்சர்ல சொல்ல சொல்ல இத சொல்றது. அடுத்த அடுத்த வருஷம், இன்னும் 2 வருஷத்துல அவன் என்ன பண்ணுவான்? முடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அது சொல்றாங்க. அடுத்து ஐ டேஷ் டூ தஞ்சாவூர் பை திஸ் டைம் டுமாரோ. இதே இந்த நேரத்துக்கு நாளைக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? தஞ்சாவூருக்கு போய்க்கிட்டு இருப்பேன். தஞ்சாவூர் போயிருக்கு இருக்கிறேன்னு சொல்லு. இருப்பேன். சரிங்களா? இருப்பேன். ஃபியூச்சர்ல சொல்றது. இந்த நேரத்துக்கு நாளைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? மோஸ்ட்லி இந்த மாரி டைமுக்கு தான் ஃபியூச்சர் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. பிரபா டேஷ் த பெஸ்ட் ஸ்டூடண்ட் அவார்ட் இன் 6 மந்த்ஸ் டைம். 6 மாசத்துல பிரபா வந்து என்ன பண்ணுவா? இந்த பெஸ்ட் ஸ்டூடண்ட் அவார்ட வாங்கிட்டு இருப்பா. வாங்கிக் கொண்டு இருப்பா. அப்படின்ட்டு ஃபியூச்சர சொல்றது. சரிங்களா? அதுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னம்னா, நம்ம என்ன பண்ணோம்? பை 6 மந்த்ஸ் பிரபா பை 6 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்குள்ள 6 மாசத்துல அப்படின்னு சொல்றோம். 6 மாசத்துக்குள்ள அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனா 6 மாசத்துலன்னு சொல்லச்சுல ஃபியூச்சர் கன்டினியூஸ் யூஸ் பண்றோம். அடுத்தது பாருங்க. த பிளேன் டேஷ் அட் 3:00. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்ப நியர் ஃபியூச்சர் ரொம்ப நியர் ஃபியூச்சர்ல சொல்லச்சுல ஃபியூச்சர் கன்டினியூஸ் யூஸ் பண்ணுங்க. நியர் ஃபியூச்சர் பக்கத்துல 3 மணிங்கிறது இப்போ ஒரு ஒரு நம்ம 10 மணிக்கு இருக்கோம் காலையில ஒரு 3 மணி. ஒரு நாளுக்குள்ள உள்ள குறிப்பிட்ட டைம் சின்ன ஒரு டைம சொல்லச்சுல வந்து இது சொல்லுவாங்க. சிம்பிள் பிரசன்ட் வந்து கொஞ்சம் டைம் டிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம யூஸ் பண்றது நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து இவ்வளோ நாளைக்கு முடிச்சுருவேன், நாளான்ன முடிச்சுருவேங்கிறதுக்கெல்லாம் ஃபியூச்சர் கன்டினியூஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஹி டேஷ் அட்டெண்ட் த கான்ஃபரன்ஸ். ஹி வில் பி அட்டெண்டிங் த கான்ஃபரன்ஸ். இது வந்து ஒரு ஒரு மனுஷன் நம்மள பத்தி சொல்றது. இதே வருது கவர்மெண்ட், ஒரு போலீஸ்ல இருந்து வர ஒரு கமிஷனர் ஒரு ஆர்டர் இந்த மாரிலாம் வருது அப்டின்னா, சிம்பிள் பிரசன்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. இல்ல ஹீன்னு போட்டிருக்கு. அவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஹி, நீங்க, நானு, குமார், ரமேஷ் இந்த மாரி ஆளுக்கு சொல்றது, நாங்க அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிள் ஃபியூச்சர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே. திரும்ப எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இன்னும் இந்த யூனிட்ல நெறைய இருக்கு. இத கண்டிப்பா நம்ம கம்ப்ளீட் பண்ணிறலாம். சரிங்களா? இந்த யூனிட்ல நெறைய இருக்கு. இத கண்டிப்பா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃப்ரீயான டைம் கிடைக்குச்சுல ஒவ்வொன்னா இத எடுத்து பாருங்க. டென்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா?